ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை உங்கள் யாவையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வாளர் ஆராதனைக்கு அன்போடு உங்கள் யாவையும் வாழ்த்தி நான் வரவேற்க ஆசைப்படுகிறேன். லெட் மீ கிரீட் அண்ட் வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு அவர் சண்டே வர்ஷிப் சர்வீஸ். இந்த ஆராதனை ஆரம்பித்து கூட தேவனை நோக்கி சற்று நாம் ஜெபிப்போமாக. லெட் அஸ் லுக் டு காட் இன் பிரேயர். லெட் அஸ் ப்ரே. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளில் கூட ராஜா உம்மை ஆராதிக்க எங்களை யாவையும் நீ அழைத்ததுக்காக ராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொலியின் மூலமாக ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Bless everyone who is joining us in worship this morning through this online video. ஆண்டவரே, உம்முடைய தேவ பிரசனம் மட்டுமில்லை, உம்முடைய தேவ கிருபை எங்கள் யாவற்றும் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கும் பொழுது உம்முடைய தேவ பிரசனம் எங்கள் மத்தியிலே அசைவாடிட்டோம். உம்முடைய வார்த்தையை தியானம் செய்யும் பொழுது கூட உம்முடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தில் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருவிருந்திலே நாங்கள் சேரும் பொழுது கூட அப்பாவுடைய தேவ கிருபையை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க நீ உதவி செய்யும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான கால வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவ்விதமாக உம்முடைய தேவ சமூகத்தை மறுபமாக நாங்கள் கூடத்தக்க நீ கொடுத்த கிருபைக்காரஜ நன்றி செலுத்துகிறோம். ஒரு வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல நீர் காத்தீர். எங்களை ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஆசீர்வதித்தீர். எங்களை தாங்கினீர், நடத்தினீர், தேவைகளை யாவற்றும் சந்தித்தீர். ஆண்டவரே, போதுமான சுகத்தையும் பலத்தையும் நீ தந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து சுமந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளில் கூடப்பா மறுபடியும் ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரத்தை எடுக்க ஆண்டவரே உடைய நாமத்தை ஆண்டவரை புகழ, உடைய நாமத்தை உயர்த்த, உடைய நாமத்தை கனப்படுத்த, உடைய நாமத்தை ஆசீர்வதிக்க நீ கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்கு ராஜா நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அப்பா, விசேஷமானமாக இந்த கால வேளையில் கூட உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்த ஆண்டவரே உம்மை ஆண்டவரே ஓயாமல் உம்மை துதிக்கிறோம், ஓயாமல் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே அப்பா ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய பலத்துக்கும் சுகத்துக்கும் ராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே பலவீனமான நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய பலன் போதுமானதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்கள் போக்கில் வருத்திலும் நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் கூடப்பா எங்களுக்கு கேடகமாக நீ இருந்து எங்களை மறைத்து வைத்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே நல் மேற்பராக நீ இருந்து ஆண்டவரே அப்பா எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறது மட்டுமில்லை, எங்கள் தேவைகள் ஏதோ அதை யாவற்றும் அறிந்து ஆண்டவரே எங்கள் தேவைகள் யாவற்றும் சந்திக்கிறவராக இருக்கிற கர்த்தாவே. அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ராஜா நன்றி செலுத்தி இந்த காலவேளையில் கூட ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் விதமாக ஜெபிக்கும் பொழுது கூட அப்பா ராஜா நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் அறிக்கை செய்ய ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆட்சி ஆண்டவரே நீர் எங்கள் யாவரின் உள்ளத்தில் அரசால வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பரமண்ட ஜெபத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அதே வண்ணமாக அப்பா எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் ஜீவியத்திலே, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட உம்முடைய ராஜ்யம் வருவதாக நீர் ராஜரீகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா திட்டங்கள் தீர்மானங்கள் யாவற்றையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க நீ உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சொந்த இஷ்டத்தின்படியோ, எங்கள் சொந்த விருப்பத்தின்படியோ, எங்கள் சொந்த ஆசையின்படியோ நாங்கள் நடந்து வாழ்ந்து வராதபடி ராஜாவுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ராஜாவின் வார்த்தைக்கு ஆண்டவரே அப்பா ஒழுங்காக ஆண்டவரை நடந்து வர, கீழ்ப்படிந்து வர நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் தேவன். அப்பா ராஜா ஆண்டவரை நீர் சொல்கின்ற கட்டளைகள், நீர் சொல்கின்ற ஆலோசனைகளின் படி நாங்கள் வாழ்ந்து வர நீ உதவி செய்யும். சில சமயத்தில் கர்த்தாவே எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாய்ந்து உம்மை வழியை விட்டு நாங்கள் விலகி போகிறோம். அந்த சமயத்தில் ஆண்டவரே ராஜா நாங்கள் பலவிதமான சோதனைக்குள், நெருக்கங்களுக்குள், கஷ்டங்களுக்குள், வேதனைக்குள், பிரச்சனைக்குள், கண்ணீருக்குள், துயரங்களுக்குள் நாங்கள் கடந்து வருகிறோம். அப்பா ராஜா எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா ராஜா எங்கள் சொந்த புத்தியில் நாங்கள் சாயாதபடி ஆண்டவரே உண்மையில் சாய்ந்திருக்கத்தக்க அப்பா உங்களுடைய ராஜ்யத்துக்கு எங்களுக்கு கீழ்ப்படித்தக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஆண்டவரே எங்களை முழுமையாக மறுபமாக அர்ப்பணம் செய்கிறோம். அப்பா எங்கள் தவறுகள் யாவற்றும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அப்பா எங்கள் தவறுகள் யாவற்றும் அறிக்கை செய்து மனம் திரும்பி அதை விட்டுவிட நாங்கள் மனதாக இருக்க கர்த்தாவே. அப்போ உண்மையாக உமக்கு ஏற்ற ஜீவனை வாழ்ந்து வர நாங்கள் ஆண்டவரை விரும்புகிறோம் அப்பா. ஆகிய ஆண்டவரே ராஜா எங்களை மறுபுறமாக சீர்திருத்தம் செய்து ஆண்டவரை மறுபுறம் சரியான வழியிலே, செம்மையான வழியிலே எங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி 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 அப்பா. விசேஷமான இந்த காலவேளையில் கூட நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கூட அப்பா ராஜா ஆராதனையிலே ஆண்டவரே இந்த காணொளியிலே ஆண்டவரை சேர்ந்து கொள்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் இவ்விதமாக காணொளியின் மூலமாக ஆண்டவரை ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வெறும் ஆண்டவரை பார்த்து கொண்டு வருகிற ஒவ்வொரு நபரையும் சபையில் நிறுத்துகிற பர்த்தாவை ஒவ்வொருவரையும் பேராக நீ விசாரியும். ஒவ்வொருவரையும் பேராக ஆண்டவரை நீர் விசாரித்து அவங்களுக்கு தேவைகள் எதுவோ ஆண்டவரே ராஜா நீர் ஆலோசித்து அவங்களுக்கு ஆலோசனை தந்து ஆண்டவரை அவங்களை ஆசீர்வதித்து வர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அப்பா இந்த காலகட்டத்தில் பல தேவைகள், பல புதிய சூழ்நிலைகள் ஆண்டவரை, எதிர்பாராத சூழ்நிலைகள் ஆண்டவரை நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த சூழ்நிலைகள் யாவற்றும் மத்தியில் கூட ஆண்டவரை அப்பா நீர் கிரியை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். விசேஷமான அப்பா ராஜா எங்கள் சபை அங்கத்தடில் ஆண்டவரை வியாதியாக சுகவீனமாக பலவீனமாக இருக்கின்ற மக்களை கூட உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த வியாதி காலத்தில் ஆண்டவரே அவங்க கடந்து வருகிற சூழ்நிலை, அவள் கடந்து வருகிற பாதை நீ அறிந்தவராக இருக்கிறேன், துயரத்தை அறிந்தவராக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் தழும்புகள் நிமித்தமாக, இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தமாக ஒவ்வொரு வியாதி கட்டை நீ கட்டவுக்க வேண்டும் என்று ஜெபிக்க கர்த்தாவே.
ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தின் பலத்தை நீ தாரும். உங்களுடைய கிருபை கரம் அவங்களை ஆண்டவர் நீதியின் கிருபை கரம் அவங்களை ஆண்டவரை சுமந்து ஆண்டவரை நடத்தி வரவேற்பதாக செபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, நன்றி செலுத்திக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதித்து வரவேற்பதாக செபிக்கிறோம். அதே சமயத்தில் கர்த்தாவே, எங்கள் தேசத்துக்காக, அரபியான தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் சுதந்திர மாதம் ஆண்டவரே, இந்த மாதத்தில் கூட ஆண்டவரே தேசத்தின் சுதந்திரத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த தேசத்துக்காக இரலும் பகலும் போராடுகிற காவல் காக்கின்றவர்கள் யாவையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் சமாதானமாக இருக்க ஆண்டவரே அவங்க செய்கிற தியாகங்கள் யாவற்றும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே 63 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று அப்பா சமாதானமாக இந்த தேசத்தை வாழ நீர் அப்பா இதை யாவற்றும் செய்து தந்ததுக்காக அப்பா ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் அரசாங்கத்துக்காக தொடர்ந்து செபிக்கிறோம். ஆண்டவரே அரசாங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது, நடத்தும் பொழுது ஒரு தேவ ஞானத்தோடு தேவ விவேகத்தோடு செய்து வர நீ உதவி செய்ய வேண்டுமென்று செபிக்கிறோம். மக்களுக்கு எது தேவை, மக்களுக்கு எது அவசியம் என்று யாவற்றும் அறிந்து அவ்விதமாக செயல்பட நீ உதவி செய்யும். பல இனம் ஆண்டவரே இருக்கின்றார்கள். இனத்தின் மத்தியிலே ஒரு ஒற்றுமை, புரிந்து கொள்கிற தன்மை, விட்டுக்கொள்கிற தன்மை, ஏற்றுக்கொள்கிற தன்மை ஆண்டவரே அதிகப்படுத்த வேண்டும் செபிக்கிறோம். எங்கே ஆண்டவரே அப்பா குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் நீ சரிப்படுத்தும் அப்பா. அதான் நாங்கள் யாவரும் ஒரு தேசத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆண்டவரே உணர்ந்து கொள்ளத்தக்க நீ உதவி செய்யும். ஒவ்வொரு இனத்தின் மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு இனத்தில் ஆண்டவரே ஏழைகள் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொரு ஏழை மக்களை இந்த வேலையில் கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற இளமையான ஏழை மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. அவங்க மேல் நம்முடைய கருத்தை நீற்றும். அவங்க மேல் ஆண்டவரே கருத்தை நீற்றி அவங்கள் தேவைகள் எதுவோ, அவங்களுடைய சூழ்நிலைகள் எதுவோ அந்த தேவைகளை சந்தித்து அவங்களுடைய சூழ்நிலைகள் யாவற்றும் நீர் மாற்ற வேண்டுமாக செபிக்கிறோம். தேசத்தின் பொருளாதாரத்தை வளர வைக்க வேண்டுமாக செபிக்கிறோம். அது வளர்ந்து வர நீ உதவி செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் ஆண்டவரே இந்த தர்மையான தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். அதே சமயத்தில் அப்பா மிஷன் மாதமாக இருக்கிறது கர்த்தாவே. எங்கள் மிஷனரிமார்கள் யாவருக்காக நாங்கள் செபிக்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் அப்பா எங்கே ஊழியம் செய்கின்றார்களோ அவங்களும் அவங்க குடும்பங்கள் யாவற்றும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். மிஷனரி வாரியத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மெத்தடிஸ்ட் திருச்சபையிலே MMM வாரியத்துக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். அவங்க எந்தெந்த இடத்தில் ஊழியம் செய்கிறார்களோ அந்தந்த இடத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக சபா, சரவாக், மியன்மா, நேபாள், ஆண்டவரே ராஜா பூர்வீக மக்கள் மத்தியிலே, ஒராங் அசால் மக்கள் மத்தியிலே, தென் தாய்லாந்து ஆண்டவரே இந்த இடங்கள் யாவற்றும், ஸ்ரீலங்கா இந்த இடங்கள் யாவற்றும் நாங்கள் நினைவு கூர்ந்து அங்கே ஊழியம் செய்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தை ஆசீர்வதியும். குடும்பத்திலிருந்து தேசத்திலிருந்து தூரமாக தனிமையாக இருக்கப்படுவது கூட அவளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவளை பலப்படுத்தும், அவளை உற்சாகப்படுத்தும், அவளை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். விசேஷமானமாக மரித்தூர் எட்வின் அவர்களை டர்க்கியில் இருந்து சுகபத்திரமாக நீ வீட்டுக்கு திரும்பி நான் தாய் நகரத்துக்கு கொண்டு வந்ததுக்காக ராஜா நன்றி. அவர் இப்போ குவாரண்டைனில் இருக்கும் பொழுது கூட அவரோடு கூட இரும். அப்படி தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே இதுக்கு பிறகு ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று நீர் அவரோடு கூட ஆலோசித்து, ஆண்டவரே வாரியத்தோடு கூட ஆலோசித்து நீ நல்ல வழிகளுக்கு நடத்த வேண்டும் செபிக்கிறோம். ஆகியால் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் திருச்சபையோட பாத்திரத்தை கொண்டு வருகிறோம். அப்போ விசேஷமான இந்த காலவேளையில் கூட திருச்சபை நடப்புகிற ஒவ்வொரு ஊழியம், விசேஷமான இந்த கோவிட் காலத்தில் ஆண்டவரே நடக்கிற ஒவ்வொரு ஊழியம் ஒரு கட்டுப்பாடோடு தான் நடக்குது கர்த்தாவே. ஊழியர்கள் யாவற்றும் ஆசீர்வதியும். அவர் மூலமாக அப்பா ஊழியத்தில் பங்கு பெறுகிற, ஊழியத்தில் ஈடுபட்டுகிற பிள்ளைகள் யாவற்றும் ஆசீர்வாதம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். தெய்வ வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வளர வேண்டும் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா நாம் மீண்டும் ஒரு திருச்சபையாக மீண்டும் கூட அந்த நாட்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம் அப்பா. சபையில் ஒரு திட்டம் உண்டு, ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை உண்டு ஆண்டவரே, திட்டம் உண்டு ஆண்டவரே. அந்த திட்டத்தை நம்முடைய பார்த்து நாங்கள் வைக்கிறோம் அப்பா. நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும் அப்பா. நாங்கள் இது குறித்து பல ஆண்டுகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ கூட ஆண்டவரே வரைப்படலாம் மறந்து விட்டுவிட்டோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரை. நீர் சொன்னால் ஆகும், நீ கட்டளையிட்டால் அது நடக்கும் ஆண்டவரை. அதில் உங்களுடைய பாதையில் அதை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியம் ஆண்டவரை. மீதியான ஆராதனை நம்முடைய பாத்திரங்களை வைக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைப்படம் ஆண்டவரை. தொடர்ந்து கர்த்தாவை விசேஷவனமாக திருவிருந்தலை நாங்கள் சேரும் பொழுது கூட
திருவந்து மூலமாக எங்களோடு கூட ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க இடப்பட வேண்டுமாக செபிக்கிறோம். எங்களோடு கூட நெருங்க வேண்டுமாக செபிக்கிறோம். எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. அப்போ இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது உமக்கு சாட்சிகளாக வாழ்ந்து உமக்கு ஏற்றவளாக வாழ்ந்து வர நீ உதவி செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம். எங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஏற்ற மக்களாக நாங்கள் வாழ்ந்து வர நீ உதவி செய்யும். எங்கள் சுய ஆசைப்படி நாங்கள் நடந்து வராதபடி உம்முடைய சித்தம் எதுவோ உம்முடைய விருப்பம் எதுவோ அதன்படி வாழ்ந்து வர கற்றுத்தாரும். ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மாறாத நாமத்தில் நன்றியுடன் நாங்கள் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நம் யாவரும் ஒருமனப்படவமாக பரமடங்களுக்கு பிதாவே நாமம் பரிசுத்தப்படுறதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரவத்தில் செய்யப்படுறது போல பூமியில் செய்யப்படுறதாக. அன்பில் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். உடமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களையும் மன்னியும். எங்கள் சோதரில் பேச மம்பம் தீவிரச்சுக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் இன்றிடுவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் எரேமியா 32 அதிகாரம் வசனம் 36 முதல் 41 வரை. இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போகும் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலுமிருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் என்பதே. ஆமேன். Jeremiah chapter 32 verses 36 to 41. You are saying about the city, by the sword, famine and plague, it will be given into the hands of the king of Babylon. But this is what the Lord, the God of Israel says, I will surely gather them from all the lands where I banished them in my furious anger and great wrath. I will bring them back to this place and let them live in safety. They will be my people and I will be their God. I will give them singleness of heart and action, so that they will always fear me, and that all will then go well for them and for their children after them. I will make an everlasting covenant with them. I will never stop doing good to them, and I will inspire them to fear me, so that they will never turn away from me. I will rejoice in doing them good and will assuredly plant them in this land with all my heart and soul. Amen. ஸ்தோத்திரம். சற்று முன்பாக வாசிக்கப்பட்ட வேத பகுதி எரேமியா 32 36 41 வசனத்திலிருந்து ஒரு சின்ன தியானத்தை நான் செய்ய ஆசைப்படுகிறேன். We heard Jeremiah 32 verses 36 to 41 being read to us, and I'm going to do a small meditation on that. குறிப்பாக இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு என்று சொன்னால் தேவ பயம். தேவ பயத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். I want to talk about the fear of God and talk about the 3 cord strand. 3 நூலுள்ள காரியம் இல்லாட்டி பொருள் என்று அந்த அடிப்படையில் 3 காரியங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதுக்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. Let us pray. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைக்காக ராஜா நன்றி. தெய்வ பயத்து குறித்து ஆண்டவரை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது கூட எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறோம். Lord, even as we meditate on your word,
and meditate on the subject of the fear of God. கர்த்தாவே, Lord, we pray that you will speak to us. நம்முடைய வார்த்தை திட்டம் தெளிவாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட வந்து சேர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே வாரும், நம்முடைய வார்த்தையை தாரும், சகலவிதான சத்தியத்துக்குள்ளைகளை கொண்டு போயிட்டு நடத்தும். Lord, we invite the Holy Spirit to come to lead us into all truth. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவ பயம் என்று சொல்லும் பொழுது அநேகருக்கு ஒரு விதமாக நடக்க வரும். When we talk about the fear of God, many of us will get a sudden shiver. தேவ பயம் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு எதிரியாக நம்ம பார்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது, ஒரு நண்பராக நம்ம பார்க்குற ஒரு காரியம் அல்ல. When we look at the fear of God, we look at it as a kind of as an enemy, not so much as a friend. அந்த தேவ பயத்தோடு எவ்வளோ தூரமாக நம்ம இருக்க முடியுமோ அவ்வளோ தூரமாக இருக்க சில சமயத்தில் நம்ம முயற்சி செய்வோம். Sometimes we want to be away from the fear of God. ஆனாலும் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த தேவ பயமானது நமக்கு ஒரு நண்பராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். When we read the scriptures, the Bible presents the fear of God as a friend. குறிப்பாக எரேமியா 32:39 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க என்றால், பயமானது, தேவ பயமானது நமக்கு ஒரு நட்பாக, ஒரு துணையாக இருக்கின்ற ஒரு சகோதரராக இருக்கிற மாதிரி நாம் பார்க்கின்றோம். நம்மளுக்கு யாவருக்கும் நல்லது செய்கின்ற ஒரு நண்பனாக இருக்கோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். A friend who will do a great deal of good for us. That's how Jeremiah describes fear. A friend who will do a great deal of good. ஒரு நண்பர், அதிகமாக நன்மை செய்கின்ற நண்பர் என்று பயத்தை அவ்விதமாக எரேமியா வர்ணிக்கிறார். God is speaking to his own covenant people. இந்த எரேமியா 38 அதிகாரத்தில் எரேமியா புஸ்தகத்தை பார்த்தா கூட அவர் உடன்படிக்கை பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுகிறார். He is saying that they should fear him for their own good and the good of their children. இந்த 32 அதிகாரத்தை, எரேமியா 32 அதிகாரத்தை வாசிக்க பொழுது எதற்காக கர்த்தருக்கு பயந்து வாழணும் என்றால், அது அவங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது நல்லது என்று அவர் சொல்லுகின்றார். Now, many of us think that in the Old Testament, people feared the Lord, and in the New Testament, people loved it. அநேகருக்கு யோசனை உண்டு, பழைய பாட்டில் தான் அதிகமாக தேவ பயம் என்று நாம் வாசிக்கிறோம். புதிய பாட்டில் தேவ மேல் அன்பு கூறணும் என்று ஒரு வார்த்தை என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அது முழுமையாக உண்மை இல்லை. என்றால் பழைய பாட்டு தேவனும் புதிய பாட்டு தேவனும் ஒரே ஒருவராகத்தான் இருக்கிறாங்க. அவர் மாறாதவர். The God of the Old Testament is the God of the New Testament. He never changes. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். He is the same yesterday, today and forevermore. அப்போ பழைய பாட்டின் தேவனுக்கு பயந்து வாழணும்னு சொன்னால், அதே குணமாக புதிய பாட்டில் கூட நாம் வாசிக்கும் பொழுது அதே தேவ பயம் நாம் யாவருக்கும் இருக்க வேண்டும். We see the same thing, the fear of God in the Old Testament and the fear of God in the New Testament. புதிய பாட்டில் உதாரணமாக மத்தேயு 10:28 இயேசு விதமாக சொல்கின்றார், நாம் பிதாவுக்கு பயந்து இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்றால் அவர் நம்முடைய ஆத்மாவும் சரீரத்தையும் நரகத்துக்குள் அவர் அழித்திடுவார் என்று ஒரு பயம். அப்போ இயேசு தம்முடைய தந்தையை குறித்து அவர் விதமாக சொல்கிறார், அவருக்கு பயந்து இருக்கணும். ஏன்னா ஆத்மாவும் சரீரத்தையும் அவருக்கு அழிக்கிற தன்மை உண்டு. In Matthew 10:28 we hear Jesus saying this, fear him who can destroy both soul and body in hell. Now Jesus was talking about his Father in heaven. அப்படிப்பட்ட ஒரு தன்மை பரலோகத்தின் பிதாவுக்கு உண்டு. 1 பேதுரு 2:17 பேதுரு இவ்விதமாக எழுதுகின்றார். In 1 Peter chapter 2 and verse 17, Peter commands the believers. இப்போ பேதுரு புதிய விசுவாசிகளுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு பயந்திருங்க என்று கட்டளையாக அவர் சொல்லுகின்றார். இட்ஸ் a command. It's a New Testament command to fear God. அதே சமயத்தில் எபிரேயர் 10 அதிகாரம் 31 வசனம், Hebrews chapter 10 and verse 31, it is a fearful thing to fall into the hands of the living God.
ஜீவனுள்ள தேவனின் கரத்துக்குள் விழுவது பயங்கரமானது என்று எபிரேயர் புஸ்தகத்தை எழுதுகிறவர் இவ்விதமாக சொல்கின்றார். அப்போ இது யாவற்றும் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட வசனங்கள். All this was written for the Christian believer. Fearing God was the mark of the early church. ஆதி திருச்சபைக்கு ஒரு அடையாளம் என்று சொன்னால் அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அங்கே வாசிக்கும் பொழுது, and walking in the fear of God, தேவ பயத்திலே நடந்து, and in the comfort of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் அவங்களை தேற்றி சபை வளர்ந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த தேவ பயம் பழைய ஏற்பாட்டில் கூட இருந்தது, புதிய ஏற்பாட்டில் கூட பேசப்பட்ட கட்டளையிடப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. அப்போ கேள்வி இதுதான், எனக்கு தேவ பயம் வேண்டும், நான் அதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும், எப்படி தேவ பயத்துக்குள் நான் வாழ்ந்து வர முடியும்? இப்போ இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கின்ற காரியங்களை பார்க்கும் பொழுது தேவ பயம் மறைந்து விட்டது. தேவனுக்கு பயந்து வாழாமல் அநேகர் உண்டு. If you look around us, there are many people who do not fear God anymore. And the way they live their lives, they are living not in the fear of God, but they are enjoying life without the fear of God. அது மட்டும் இல்லைங்க, சில திருச்சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விசுவாசிகள் கூட தேவனுக்கு பயந்து வாழாதபடி அவங்களுடைய இஷ்டம் போல் செய்கிறாங்க, அவங்களுடைய இஷ்டம் போல் பேசுகிறாங்க. அதே சமயத்தில் தவறான காரியத்தில் ஈடுபட்டு தேவன் என்ன செய்ய போகிறார் என்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வராங்க. Sometimes you look at some of our churches, people do not have the fear of God. They do what they like, they say what they like, and they live how they like without the fear of God. அது சரியில்லைங்க, அது ஒழுங்கு இல்லைங்க. நம் யாவருக்கும் தேவ பயம் இருக்க வேண்டும். அப்போ இந்த தேவ பயத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சீக்கிரமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்றாக எரேமியா 32:39 வசனம். எரேமியா 32:39 வசனத்தை பார்த்தீங்கன்றால், என் வாழ்க்கையிலே தேவ பயம் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய மகிமையின் மகத்துவத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மகிமை உள்ள தேவனாக இருக்கின்றார். You and I worship a God who has got the splendor, okay, the splendor of God's glory, okay, the splendor of God's glory. அவர் மகத்துவமானவர், மகிமை நிறைந்தவராக இருக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் தான் வானத்தையும் பூமியும் நட்சத்திரங்களையும் சந்திர சூரியன்கள் யாவற்றையும் படைத்தவராக இருக்கின்றார். He is the God who created the moon, the stars and the universe. அவர் சொன்னார், அது நடந்தது. He spoke and it came to be. அவர் தான் அண்டா சராசரி யாவற்றையும் அவருடைய தேவ வல்லமையினால் தாங்குகிறவராக இருக்கின்றார். He is the one who is upholding the universe with his own power. இந்த எரேமியா 32 ஆண்டவர் தம்முடைய மகிமையை குறித்து ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கின்றார். In Jeremiah 32, God gives a glimpse of his glory. அவர் மகிமை எப்படிப்பட்ட மகிமை என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். எரேமியா 32ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா எரேமியா ஆண்டவர் எரேமியை பார்த்து சொல்கிறார், நீ போய் ஒரு இடத்தை, ஒரு நிலத்தை வாங்கு, ஒரு வயலை வாங்கு என்று அவருக்கு கட்டளையிடுகிறார். Okay, God commands or tells Jeremiah to buy a field. Now, எரேமியாவுக்கு ஒரு நிலத்தை, ஒரு வயலை வாங்குறது தப்பு இல்லை. ஆனால் எந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார்? ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்கிற நேரத்தில் அரசியல் ரீதியிலும் பொருளாதார ரீதியிலே அது ஒரு நெருக்கமான ஒரு நேரம் என்று நாம் பார்க்கின்றோம். When God told Jeremiah to buy a field, it was a time of political and economic crisis. எப்படி 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெபிலோனியர்கள் எருசலேம் நகரத்தை தாக்கணும் என்று திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ எருசலேம் நகரத்தை பெபிலோன் இராணுவம் சூழ்ந்து கொண்டது. கொஞ்சம் கொஞ்சமாக மணலை தோண்டி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க உயர்ந்த இடத்தை கட்டுறாங்க. அந்த இடத்தை கட்டின பிறகு எருசலேமின் மதில்கள் அப்படியே நடந்து பட்டணத்துக்குள் செல்லலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றாங்க. அவங்களை சுற்றிலும் அவங்களுடைய எதிரிகள் எப்போ தாக்கலாம் என்று காத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை,
நீங்கள் அதே 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி கூட உரைத்தார். சொன்னார், இந்த நகரம் மிக சீக்கிரத்தில் விழுந்துவிடும், எதிரிகள் கைக்குள் விழுந்துவிடும் என்று அவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அப்போ எருசலேமின் ராஜா இது கேட்ட பிறகு அவருக்கு சரிப்படலை. என்ன செஞ்சிட்டாருன்னா எரேமியா பிடிச்சி வீட்டு காவல் வச்சுட்டாரு. ஏன் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே, இப்போ இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வார்த்தை நீங்கள் வேறு யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு பிடிச்சி வீட்டு காவலில் அவங்க வச்சுட்டாங்க. நான் இந்த காலகட்டத்தில் நெருக்கமான பொருளாதாரம், அரசியல் ரீதியிலே நெருக்கம், அந்த காலகட்டத்தில் யார் நிலத்தை வாங்குவா? ஏன்னா பொருளாதார வளர்ச்சி இல்லை, விழுந்துருச்சு. அந்த மாதிரி விழுந்த நேரத்தில் ஆண்டவர் இவர் போய் நிலத்தை வாங்க சொல்கிறார். அப்போ கேள்வி இதுதான், ஏன் ஆண்டவர் எரேமியாவுக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய சொன்னார்? 32ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த நிலப்பத்திரத்தெல்லாம் எடுத்து எரேமியா கையெழுத்து போட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு மண் ஜாடிலை இந்த பத்திரங்கள் யாவற்றும் அவர் வைக்கிறார். Jeremiah takes the title deeds of the piece of land of the field and puts the deed in earthen vessels. Jeremiah 32 verse 14 and 15. எரேமியா 32:14-15 வசனத்தை பாருங்கள். நான் இந்த காரியத்தை எரேமியாவை செய்ய சொல்லும் பொழுது அது என்ன அடையாளம் என்றால் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு அடையாளமாக காணப்பட்டது. ஏன்னா தாக்குதல் நடக்க போகுது, நகரம் பட்டணம் விலக போகுது, ஆனாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய மகத்துவத்தை அது வெளிப்படுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது. எரேமியாவுக்கு பிறகு நீங்கள் வாசித்தீங்க என்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகு எருசலேமில் இருந்த யூதர்கள் எல்லாம் கைதிகளாக எடுக்கப்பட்டு போனவங்க. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்தார்னா அவங்க என்னென்ன இழந்தாங்களோ அவங்களுடைய சொத்து சுகத்தை யாவும் ஆண்டவர் மீண்டும் கொடுத்தார். அங்கே எங்கே வாசிக்கிறோம்? 32ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். If you look at verse 30, chapter 32 and verse 44, many years later the Lord restored the fortunes of the land. பாருங்க, ஆண்டவர் ஒரு அந்நிய ராஜா அரசரின் மூலமாக மீண்டும் சைரஸ் என்ற அரசர் மூலமாக மீண்டும் இந்த யூதர்களை அவருடைய சொந்த நகரத்துக்கு அனுப்ப ஆண்டவர் அவர் மூலமாக கிரியை செய்தார். மறுபடியும் இந்த கைதிகளாக சென்ற யூதர்கள் மீண்டும் எருசலேமுக்கு அந்த நகரத்தை கட்டி மறுபடியும் நிலத்தை வாங்கி மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு, ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு வந்தார்கள். God is not only sovereign over the creation of the world. ஆண்டவர் உலகத்தை படைத்ததனால சர்வ அதிகாரம் மட்டும் இல்லை, அவர் பொருளாதாரத்து மேல் கூட அதிகாரியாக இருக்கின்றவராக இருக்கின்றார், நகரத்து மேல் கூட அதிகாரியாக இருக்கின்றார், தேசத்தின் மேல் தேசங்கள் மேல் அதிகாரியாக இருக்கின்றவராக இருக்கின்றார். God is not only sovereign over the creation of the world but also over economies, cities and nations. He is sovereign over everything that happens in the life of the church. சபை வாழ்க்கையில் சபை ஜீவியத்தில் கூட அவர் சர்வ அதிகாரியாக இருக்கின்றவராக இருக்கின்றார். சபையில் என்ன நடக்குதோ அது யாவற்று மேல் அவர் அதிகாரம் கொள்கிறவராக இருக்கின்றார். He is sovereign also in the church. இதே 32ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்தை பாருங்கள். In chapter 32, look at verse 42. 42ஆம் வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மீண்டும் சொன்னது போல, வாக்குத்தத்தம் செய்தது போல மீண்டும் ஆசீர்வாதங்களை நான் கொண்டு வருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். In verse 42, God says, He brings blessings just as He promised. அவர் சொன்ன மாதிரி அவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். அது மட்டும் இல்லை, 5ஆம் அதிகாரம் எரேமியா 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் இதை சொல்கிறார். In Jeremiah 5:22, 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் இதை சொல்கிறார். Those who do not fear the Lord have not seen the splendor of the Lord. ஆண்டவரின் மகிமையை, ஆண்டவரின் புகழை பார்க்காமல் இருக்கின்றவருக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை
அவங்களை காண முடியாது. If you have not seen the splendor of God, okay, you will not be able to fear God. ஆண்டவருடைய மகத்துவம், ஆண்டவருடைய நன்மையை, அவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் பாராமல் போனோம் என்றால் இந்த தேவனுக்கு நாம் பயந்து வர முடியாது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை ஏசாயா தேவாலயத்துக்கு போகிறார். In Isaiah chapter 6 verses 1 to 9, Isaiah goes to the temple. அவர் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு காட்சி அவர் பார்க்கின்றார். மகிமையான தேவன் வந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற காட்சியை பார்த்தார். அவரை பார்த்த உடனே அந்த காட்சி அவர் நடுக்கத்துக்குள் கொண்டு வந்தது. தேவனுக்கு பயந்து அவர் தன்னைத்தானே அவர் சபிக்க ஆரம்பிக்கிறார். தேவனை கண்டதனாலே அவருக்குள் ஒரு பயம் வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே எப்போ தேவ பயம் வரும் தெரியுமாங்க? எப்போ இந்த மகத்துவமான தேவனை நாம் கண்டிருக்கிறோமோ, எப்போ அவரை சந்திச்சிருக்கிறோமோ, அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேவ பயம் வரும். நம்முடைய தேவன் மகத்துவமானவர், நம்முடைய தேவன் வல்லமை நிறைந்தவர், சர்வ அதிகாரி. அந்த உணர்வு நமக்குள் வரணும். அப்பொழுது தான் நான் தேவனுக்கு பயந்து நான் வாழ வேண்டும். It's only when I see the sovereign God, it's only when I see the splendor of God will I be moved to fear God. தேவனுடைய சர்வ வல்லமையை பார்த்திருக்கிறீர்களா? இந்த மகத்துவமான தேவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தேவ பயத்தோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க என்றால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து அங்கு வாசிக்கின்றோம். ஒரு நாள் நாம் யாவரும் ஆண்டவர் முன்பாக நியாய தீர்ப்புக்காக நாம் நிற்கப் போகிறோம். One day the reality of God's judgment will happen in our lives. ஒரு நாள் ஆண்டவர் முன்பாக நாம் நியாய தீர்க்கப்பட வரப்போகிறோம். The world does not know anything at all of the judgment of God. இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா தேவன் நியாய தீர்ப்பு வரப்போகுது என்று அவங்களுக்கு அந்த யோசனையே இல்லை. ஏன்னா அப்படி வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க இஷ்டம் போல் செய்கிறாங்க. நியாய தீர்ப்புக்குள் நிற்க போகிறோம் என்று அந்த பயமே இல்லை. They don't seem to realize that everything will come under judgment. Paul knew that he would stand before the judgment seat of Christ. பவுலுக்கு நன்றாக தெரிந்தது, ஒரு நாள் தேவனை நியாய தீர்ப்பின் முன்பாக அவர் நிற்கப் போகிறார். அதே சமயத்தில் ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசியும் கூட ஆண்டவர் முன்பாக நிற்கப் போகிறார்கள். அப்பொழுது இந்த தேவ பயத்தை அவங்க அறிந்து கொள்வார்கள். One day Paul says all Christian believers will stand before God, and he said they will know the fear of God. நியாய தீர்ப்புக்குள் வரும் பொழுது தேவ பயத்தை அறிந்து கொள்வார்கள். As Christians we have an awareness that we will stand before the judgment seat of God. ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஒரு உணர்வு நமக்கு இருக்குது. ஒரு நாள் நீங்கள் ஆண்டவர் முன்பாக நியாய தீர்ப்புக்காக நிற்க போகிறோம். One day you and I will stand before God in judgment. அவர் முன்பாக நிற்கும் பொழுது அவருக்கு எல்லாவற்றும் நம்மை குறித்து எல்லாவற்றும் அவருக்கு தெரியும். நாம் எதையும் மறைக்க அவசியம் இல்லை. Jesus Christ will know everything about us. He knows the things that are hidden from others. மற்றவர்களிலிருந்து மறைக்கப்பட்ட காரியம், சொல்லாத காரியம் எல்லாம் அவர் முன்பாக நாம் நிற்கும் பொழுது நிர்மூலமாக காணப்படும் என்று வேதம் சொல்கிறது. Before God all hearts are open. ஆண்டவர் முன்பாக நிற்கும் பொழுது எல்லாருடைய இருதயம் திறக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. All desires, எல்லா விதமான ஆசை, எப்படிப்பட்ட ஆசை எல்லாவற்றும் ஆண்டவர் அறிந்து கொள்வார். And from whom no secrets are hid. அவர் முன்பாக எந்த ஒரு ரகசியம் மறைக்கப்படாது என்று நாம் வாசிக்கின்றோம். நான் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5:10-11 வாசிக்கும் பொழுது ஏன் நியாய தீர்ப்பை குறித்து பேசும் பொழுது அதோடு கூட தெய்வ பயத்தை பற்றி பவுல் பேசினார். Why did Paul talk about the fear of God when he was thinking about judgment? நியாய தீர்ப்பை பற்றி அவர் பேசுகிறாரு, ஆனால் ஏன் தெய்வ பயத்தை பற்றி அவர் பேச வேண்டும்? காரணங்க இருக்குது. ஏன்னா கிருபை நான் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது, அது என் உரிமை இல்லை. என் வாழ்க்கையிலே நான் பாவம் செய்தேன். அப்போ ஆண்டவர் என்னை நியாய திருப்புவது சரி. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட்
is something that God does for me. It my due. நான் தவறு செய்தேன், நான் பாவம் செய்தேன், அதனால் நான் நியாயத்தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்குது. கிருபையானது என்னுடைய உரிமை இல்லைங்க, அது தேவனால் அருளப்பட்ட ஒரு ஈவு. கிரேஸ் இஸ் நாட் மை ரைட், இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். அப்போ தேவ பயத்தோடு வாழும் பொழுது, நான் நியாயத்தீர்ப்பு முன்பாக நிற்கும் பொழுது நான் பயப்பட தேவையில்லை. ரெண்டாவதாக, நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரால் நியாயத்திற்கப்பட போகிறோம், கிருபையை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கிருபையை பெற்றுக்கூட சில சமயத்தில் நான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். Even after receiving grace, even after receiving forgiveness, we continue to sin. Okay? We still deserve judgment even after grace has made a change in our condition. என் நிலைமை கிருபையினால் மாறிவிட்டது. ஆனப்படி கூட அந்த கிருபை சில சமயத்தில் நான் நினைக்காம என் இஷ்டம் போல நான் வாழ்கிறேன். He forgives us. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நிமித்தமாக உங்களையும் என்னையும் மன்னிக்கின்றவராக இருக்கின்றார். There is nothing self-righteous about a true Christian. ஒரு உண்மையான கிறிஸ்தவரை குறித்து மெய்யான நீதி இல்லைங்க. நம்ம எல்லாரும் மன்னிக்கப்பட்ட பாவிகளாக இருக்கின்றோம். At our best, we hang on the mercy of God that is ours in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக தேவ இரக்கத்தை பெற்றதனால இன்றைக்கு நாம் வாழ்ந்து வருகிறோம். அதனால தான் நியாயத்தீர்ப்பு வரப்போகுதுன்னு அந்த யோசனையோடு நான் தேவ பயத்தோடு நான் வாழ வேண்டும். ஒரு நாள் ஆண்டவர் முன்பாக நீங்களும் நானும் நிற்கப் போகிறோம். One day you and I will stand before the judgment of God. அதனால் நம் யாவருக்கும் தேவ பயம் அவசியம். மூன்றாவதாக, கடைசியாக, சங்கீதம் 130 வசனம் 4. சங்கீதம் 130 வசனம் 4. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரின் ஆச்சரியமான அன்பை குறித்து நாம் வாசிக்கின்றோம். உங்களின் மென்னையும் ஆண்டவர் தம்முடைய அன்பு நிமித்தமாக மன்னிக்கிறவராக இருக்கின்றார். Psalm 130 and verse 4. 130 and verse 4. We read about the wonder of God's love. You see, we are forgiven because of God's love. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக, பிதாவின் அன்பின் நிமித்தமாக நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். The fear of God that does so much good arises out of our knowledge of the grace of God. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செய்கின்ற அந்த தேவ பயம் அது எங்கிருந்து வருதுன்னா, அது தேவ கிருபையிலிருந்து வருது, தேவ இரக்கத்திலிருந்து வருது. It comes from the mercy of God. தேவ அன்பிலிருந்து வருகிறது. It comes from the love of God. தேவ மன்னிப்பிலிருந்து வருகிறது. It comes from the forgiveness of God. அது மூலமாகத்தான் நான் தேவனை பயந்து வாழ அறிந்து கொள்கிறேன். It's only through that I learn to fear God. Forgiveness, மன்னிப்பு, that you may be feared. எதுக்காக ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார்னா, அவருக்கு நான் பயந்து வாழ வேண்டும் தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது. 1 பேதுரு 2:17. 1 பேதுரு 2:17. பேதுரு ஆதி விசுவாசிகளை பார்த்து கட்டளையிடுகிறார், தேவனுக்கு பயந்து வாழுங்க. Peter commands the believers to fear God. தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று ஒரு கட்டளை. To fear God is to love Him. ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது அது அர்த்தம் என்ன? நான் ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துவது. பிறகு எனக்காக உங்களுக்காக அந்த கோர சிலுவையிலே ஆண்டவர் பாட அனுபவித்து உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்ள அவர் மறைத்தார். ஓகே, அதனால் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு தேவ பயம் வரணும். ஐயோ, எவ்வளோ பாடு எனக்காக அனுப்பித்தாரே. அப்போ ஒரு எழுத்தாளர் விதமாக எழுதுகிறார். ரைட்டர் ரைட்ஸ் ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவருடைய முறைப்பு, ஆண்டவரை பார்த்து முறைச்சார்னா நான் நடுங்கணும். ஆண்டவர் பார்த்து என்னை சிரிச்சார்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா அதுதான் தேவ பயங்க. ஆண்டவருக்கு பயந்து வரும் பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து மறக்கக்கூடாது. என் வாழ்க்கையிலே தவறுகள் இருக்கலாம்,
அதை யாவற்றையும் சரிப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமாக நான் இருக்க வேண்டியதாக. ஆண்டவர் என்னை பார்த்து சிரிக்கணும், அவர் மகிழ்ச்சியாக இருக்கணும். அவர் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் பேரு முன்பாக எனக்கு மாற்றுகிறவராக இருக்கின்றார். A person who fears God is one who has seen nothing, who has seen something of His glory, His judgment and His love. பாருங்க, தேவனுக்கு பயந்து வாழ்கிற மனுஷன் தேவனுடைய மகத்துவத்தின் மகிமையை அவர் கண்டிருக்கிறார். அதே சமயத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி அவர் யோசிக்கிறவர். அதே சமயத்தில் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பை அவர் ருசித்து பார்த்திருக்கிறவராக இருக்கின்றார். அதனால்தான் எரேமியா 32:39 எரேமியா 32:39 எரேமியா விதமாக சொல்கிறார், ஆண்டவருடைய பயமானது நித்திய காலமாக நிலைத்திருக்கும். Jeremiah says in 32:39 the fear of God lasts forever. நீதித்த நாட்களாக நிலைத்திருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். தெய்வ பயம். பிறகு யூதர்கள் அந்த காலத்தில் ஆண்டவருடைய பேர், ஆண்டவரை மிக உயர்ந்தமாக அவங்க வைத்தார்கள். எந்த அளவுக்கு வைத்தாங்கன்னா அவருடைய பேரை கூட அவங்க உச்சரிக்க மாட்டாங்க. அவ்வளோ அவ்வளோ ஆண்டவர் நாமம் அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிற நாமம் என்று அவர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க, உச்சரிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ பயம் எங்கே என்று போயிடுச்சு பாருங்கள். ஏன்னு தெரியுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஓ மை காட் என்று ஆண்டவர் பேரை கூப்பிடுவாங்க. ஓ மை காட். சில சமயத்தில் கர்த்தாவே, தேவனே என்று ஆண்டவர் பேரை கூப்பிட்டே இருப்பாங்க. ஒரு யூதர் அது கேட்டால் அது தூஷணம் என்று அவர் சொல்லுவார். ஏன்னா சில சமயத்தில் அறியாமல் நம்ம பேசுகிறோம். சம்டைம்ஸ் we don't realize it, வந்துடுது. ஆனால் அது தேவனுடைய பேராக இருக்குதுங்க. அவர் யார், நான் யார், அவர் எவ்விதமாக அவருடைய பேரை எவ்விதமாக லேசாக பயன்படுத்துவது, அறியாமல் பயன்படுத்துவது, எல்லா காரியத்துக்கும் பயன்படுத்துவது, அது சரியா? அதனால் ஒரு சவால், நாம் யாவருக்கும் ஒரு சவாலை கொடுக்க ஆசைப்படுகிறேன். அடுத்த முறை ஆண்டவருடைய பேரோ இல்லை இயேசு கிறிஸ்துவை பேரே நாம் உச்சரிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது, பேசும் பொழுது அவரை அறிந்திருக்கிறோம், அவருக்கு பயந்து இருக்கிறோம், அவரை நம்ம மேல் அன்பு செலுத்துகிற உணர்வோடு அதை நாம் செய்வோமாக. அது ஒரு சவால். நான் என்னை நானே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நான் கொண்டு வர வேண்டியதாக, அனவசியமாக ஆண்டவருடைய பேரை உச்சரிக்க தேவையில்லை. I want to give you a challenge. The next time you speak about the name of God or the name of Jesus Christ, speak it in a way that shows that you know Him, that shows that you fear Him, that shows that you love Him. அதுதாங்க தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. அந்த அன்பு என்ன செய்யுமா, என்னை தேவ பயத்துக்குள் என்னை கொண்டு போய் நடத்தும். கடைசியாக இந்த காரியங்கள் 3 காரியங்கள் படித்த பிறகு இது யாவற்றும் எப்படி செயல்முறைக்கு நான் கொண்டு வர முடியும்? பிறகு தேவனுக்கு பயந்து இருந்தால் அங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுங்க. If I fear God, there is a blessing. நீதிமொழிகள் 28:14. நீதிமொழிகள் 28:14. கர்த்தருக்கு நான் பயந்திருந்தால் அநேக ஆசீர்வாதங்களை நான் அனுபவிப்பேன். என்ன மாதிரி ஆசீர்வாதம்? கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுப்பார். God will give me wisdom. சங்கீதம் 111:10. சங்கீதம் 111:10 எனக்கு ஞானத்தை கொடுப்பார். தெய்வ பயம் ஞானத்துக்கு ஆர்வம் என்று நீதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து விலக்குவார். யாத்திரையாகமம் 20:20. Exodus 20:20. Fear keeps me from sin. நான் பாவத்தை விலகாதபடி தேவ பயம் என்னை காத்துக்கொள்ளும். அது மட்டுமில்லை, ஆண்டவர் பற்றி எடுத்து சொல்ல என்னை உற்சாகப்படுத்தும். சுவிசேஷ ஊழியத்தை எடுத்து சொல்ல தேவ பயம் என்னை நெருக்கும். The fear of God will motivate me to do evangelism. எங்கே வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 5:11. 2 கொரிந்தியர் 5:11. 2 கொரிந்தியர் 5:11. All kinds of blessings will flow into the life of the person who fears God. பல விதமான ஆசீர்வாதங்கள்
தேவனுக்கு பயந்திருக்கிற மனுஷன் வாழ்க்கையில் மேல் அது வரும். கர்த்தர் நாமத்துக்கு பரிசுத்தமாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியா 32:40. லுக் அட் எரேமியா 32:40. அங்கே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். எதுக்காக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் பயத்தை வைத்திருக்கிறார்? அவர் விட்டு நான் விலகக்கூடாது. அதுக்காகத்தான் தெய்வ பயத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். Why does God put the fear of God in my heart? So that I will not turn away from him. பாருங்க, இந்த காலகட்டத்தில் மிக லேசாக ஆண்டவர் விட்டு விலகி போகிறோம். We are so easily turning away from God. If we fear God more, we will sin less. ஆண்டவர் அதிகமாக நம்ம பயந்து வாழ்ந்தோம்னா ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்வது குறைச்சிடுவோங்க. பாவம் செய்யாமல் கூட இருப்போம், பாவம் குறைஞ்சிடும். அதனால தான் தேவ பயத்தை நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது ஒரு வாக்கு தத்தம். உன் இருதயத்தில் நான் வைத்திருக்கிறேன். கடைசியாக சங்கீதம் 86:11 அந்த தேவ பயம் நம் யாவரின் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவருக்கு ஏற்ற விடமாக நாம் வாழ்ந்து வர முடியும். ஆண்டவருக்கு பிரியமாக நாம் இருக்க முடியும். நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரிவாங்க? ஆண்டவரே, உடைய மகிமையான மகத்துவத்தை நான் காண வேண்டும். உம்முடைய நியாயத்தீர்ப்பின் உணர்வை உணர்ந்து கொள்ள வேண்டும். உம்முடைய அன்பின் அதிசயத்தை நான் காண வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவரே எனக்குள்ளே தேவ பயம் அதிகமாக வரும். Lord, show me the splendor of your glory. Help me realize the reality of your judgment and help me understand the wonder of your love so that I will fear your name even more. இன்னும் அதிகமாக தேவனுக்கு பயந்து வாழ்வோம். அன்பான தேவ ஜனமே, தேவனுக்கு பயந்து வாழ்வோம் என்றால் அதிகமான நன்மை நமக்கு உண்டு. ஜெபிப்போமாக. Let us pray. அன்பின் தேவனோட வார்த்தைக்காராச்சா நன்றி. எங்கள் ஒவ்வொரு உள்ளத்தில் ஆண்டவரே தேவ பயம் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிற தேவன். Lord, it is your desire that all of us have the fear of God in our lives. அப்பா, அந்த தேவ பயம் எங்கள் ஒவ்வொரு இருதயத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை அலட்சியமாக எண்ணாதபடி ஆண்டவரே ஒரு பயத்தோடு நாங்கள் வாழ்ந்து வர உதவி செய்யும். ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை செயல்முறைக்கு எங்கள் ஜீவியத்தில் கொண்டு வர நீ உதவி செய்யும். Holy Spirit, help us to apply the teaching of your word in our daily lives. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட கர்த்தரை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பியிருக்கிறார். It's a time to bless the Lord. We have received so much from God's hands. ஆக இந்த காலவேளையில் கூட உங்கள் தசமபாகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் காணிக்கை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனை ஆசீர்வதிப்போம். Take your tithes and your offerings in your hand. We want to bless the Lord. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த காலவேளையில் கூட எங்கள் தசமபாகத்தோடும் எங்கள் காணிக்கையோடும் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, Lord, we come before your presence with our tithes and our offerings. அப்பா, எங்கள் எப்பொழுதும் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறேன். தொடர்ந்து உடைய நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை உடைய கருத்து கொடுக்கிற கரம் குடும்பங்கள் யாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். கொடுக்கிற தசமபாகத்தையும் காணிக்கையும் அப்பா நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் யாவையும் வாழ்த்துகிறேன். Let me greet all of you in the loving name of Jesus. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு உங்கள் யாவையும் அன்போடு வரவேற்கின்றேன். Let me welcome you to our Holy Communion service. திருவிருந்துக்கு நாமே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது கூட பயபக்தியோடு இந்த திருவிருந்திலை நாம் யாவரும் பங்கு பெறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய பாகம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடம் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்வேடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் துதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்துக்கு கடுமையாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரப சமையாரோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தரே கர்த்தராகி தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்,
வானமும் பூமியும் இந்த மகிமையும் நிறைவிடாமல் உன்னதமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உறக்கமாக இறங்கி நம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவிலை மரணம் அடைந்து எங்கள் வீட்டுபடி அவரை நீ தந்துள்ளீரே. அவர் சிலுவிலை ஒரு தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தை பாவத்தும் நிறுவும் போதுமான பலியில் செலுத்திடாமல் தமது அருமையான மனநலத்தை இன்றைக்கும் நியமித்து தாம் திரும்ப வரும் அளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷங்களை கற்றிருக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடலும் மரணத்து உயிர்த்துள்ளதிலும் நினைவு கூர்ந்து உமது சிஸ்து பதார்த்தங்களாக இந்த அப்பத்தையும் பிராசத்து வாங்கப்படுது அவர் மூலமாக தேவ சோபத்துக்கு நாங்கள் பங்களப்படி கிருபையாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அது பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சரீரம், என்னை நிறுவப்படி இது செய்கின்றார். அப்படியே ராமிச்ச பண்ண பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானப்பலம் எல்லாம் இனி வீடுக்குள் பறிகள் என்று செயல் என்று திருவள்ளம் பற்றினார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, இவ்விதமாக உங்களுடைய பந்தியில் சேர நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பானம் செய்யும் பொழுது கூட எங்கள் மேல் உங்களுடைய கிருபை கடந்து வர நீ உதவி செய்யும். Lord, even as we participate in the Lord's Supper this morning, we pray that even as we eat of your body and drink of your blood, your grace and your mercy will come upon each and every one of us. எங்களை சுத்திகரியும், எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தீக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தீக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். வாங்கி புசிங்கள், உங்கள் யாவருக்கு கொடுக்கப்படுகிற இயேசுவின் சரீரம். இந்த வேளையிலே நீங்கள் அப்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கி புசிங்கள், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இயேசுவின் திரு ரத்தம். இந்த வேளையிலே பாத்திரத்தை எடுத்து நீங்கள் இரத்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் தேவனே, கர்த்தாவே, உங்களுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாங்கள் பானம் செய்ய நீ கொடுத்து அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ பலப்படுத்தி உனக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் சாட்சிகளாக வாழ நீர் உதவி செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசனம் எங்கள் முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எழுது சிலங்கள். சமாதான தேவன் உங்களோடு கூட வரவராக. ஆமென். அன்பான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு சில அறிவிப்புகள் மூலமாக உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். வழக்கமாக ஆராதனை முடிந்த பிறகு காட்ஸ் கிட்ஸ் நிகழ்ச்சி நடைபெறும். உங்கள் பிள்ளைகள் இந்த காட்ஸ் கிட்ஸ் ப்ரோக்ராமில் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்களே, நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் இந்த காட்ஸ் கிட் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிறார்களா என்றால் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு வேண்டிய லிங்க் பிள்ளைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. காட்ஸ் கிட் சேனலில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஆஃப்டர் த சர்வீஸ் we have our God's Kids program. Please parents, make sure that your children are participating in this program. The link has been sent on the WhatsApp, God's Kids WhatsApp one. So please check on that. வழக்கமாக
நம்முடைய புதன்கிழமை ஜெப வேலை வெனஸ்டே ப்ரே மீட்டிங் இரவு 8 மணிக்கு நடைபெறும். உங்கள் யாவையும் இந்த ஜெப வேலைக்கு அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். வாருங்கள், நம் ஆண்டவர் பாதத்தை தேடி ஆண்டவர் பாதத்தில் ஜெபத்தில் அமர்ந்திருக்க ஒரு அருமையான ஒரு நேரம். இட்ஸ் a wonderful time to sit at God's feet and pray. So we welcome you to our Wednesday prayer meeting at 8 p.m. புதன்கிழமை இரவு 8 மணிக்கு. வெள்ளிக்கிழமை வழக்கமாக நம்முடைய வேதாராய்ச்சி நடைபெறுது. உங்கள் யாவையும் இந்த வேதாராய்ச்சிக்கு இரவு 8 மணிக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஆண்டவர் பரமண ஜெபத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் செய்து வருகிறோம். ஏன்னா ஆண்டவர் தம் சீஷருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். We want to invite you to our Friday Bible study, which is at 8 p.m. also. We are looking at the Lord's Prayer, the prayer that Jesus taught his disciples. வாருங்கள், கர்த்தர் வார்த்தையை கற்றுக்கொள்வோம், பலனடைவோம், ஆவியிலே நாம் வளருவோமாக. சனிக்கிழமை நம்முடைய திடப்படுத்தல் வகுப்பு காலை 8 மணிக்கு நடைபெறும். திடப்படுத்த வகுப்பில் இருக்கிறவர்கள் தயவுசெய்து குறித்து கொள்ளுங்கள். காலை 8 மணிக்கு இந்த வகுப்பு நடைபெறும். Our confirmation class has moved to Saturday 8:30 in the morning. You would have received the WhatsApp link. Please join us at 8:30 for the class. தொடர்ந்து சபைக்காக, சபை ஊழியர்களுக்காக, தேசத்துக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போமாக. God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. Let us look to God in prayer. அன்பின் தேவன், உடைய வார்த்தைக்காக ராஜா நன்றி செலுத்துகிறோம். தேவ பயத்தை குறித்து எங்களோடு கூட நீ பேசினதுக்காக ராஜா நன்றி. எரேமியா புஸ்தகத்திலிருந்து ஆண்டவரை திட்டம் தெளிவாக உடைய வார்த்தையின் வசனத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரும் உணர்த்ததுக்காக ராஜா நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you for speaking to us from the book of Jeremiah. Thank you, Lord, for your word. ஆண்டவரே, விசேஷமாக உம்முடைய மகிமையின் மகத்துவத்தையும் ஆண்டவரே நியாய தீர்ப்பின் காரியத்தை குறித்தும் அதே சமயத்தோட அன்பை குறித்து எங்களோடு கூட திட்டம் தெளிவாக பேசுகிறேன். Lord, you spoke to us about the splendor of your glory, about the coming judgment, and also about your love. ஆண்டவரே, இது யாவற்றும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு தேவ பயத்தை உண்டுபடுத்த வேண்டும் என்று நீ விரும்புகிறீர்களப்பா. அந்த தேவ பயத்தோடு நாங்கள் வாழ்ந்து வர கற்றுத்தாரும். Lord, all these three are to create in us a fear for you, and we pray that we will grow in the fear of the Lord. ஆசீர்வாதம். ஒரு புது வாரத்தை எதிர்நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது கூட உங்களுடைய தேவ பிரசனம், தேவ சமூகம் எங்கள் முன்பாக செல்லட்டும். Lord, even as we look forward for a new week, may your presence go before us and your blessing always upon us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வபாரியம் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.